இந்தியாவில் கொரோனா வைரஸின் புதிய திரிவுகளான NB1.8.1 மற்றும் LF7 தொற்று பரவல் சற்று அதிகரித்து வரும் நிலையில் இதிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து தொற்று நோய் தடுப்பு பிரிவு மூத்த மருத்துவர் வித்யாலட்சுமி அளித்த விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். நம்ம பார்க்கணும்னா மெயினா நீங்க ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஃபீவர் தொடர்ந்து இருந்துட்டு இருந்தா இல்ல மூச்சு வாங்கறதுக்கு அதிகமா மூச்சு வாங்குறது அந்த மாதிரி இருந்தா கன்ஃபியூஸ்டா இருந்தா எஸ்பெஷலி வல்னரபிள் பாப்புலேஷன் ஒன்று இருக்கு விச் மீன்ஸ் இந்த நம்ம எல்டர்லி ஏஜ்டானவங்க அப்புறம் எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுத்துட்டு இருக்கிறவங்க அது வந்து டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸா இருக்கலாம் இல்ல ருமட்டாலஜி ப்ராப்ளம்க்கு எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுக்கிறவங்களா இருக்கலாம் சுகர் பேஷண்ட்ஸா இருக்கலாம் இல்ல லிவர் பேஷண்ட்ஸா இருக்கலாம் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸா இருக்கலாம் அந்த மாதிரி இல்ல குழந்தைங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமா சிம்டம்ஸ் ஏதாவது இப்போ தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா ஜுரம் தொடர்ந்து இருந்துட்டே இருந்தா அவங்க கன்ஃபியூஸ்டா இருக்காங்க இல்ல ஆகாரம் ரொம்ப கம்மியா சாப்பிடுறாங்க மூச்சு வாங்குறது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து ஹெல்த் கேர் ப்ரொவைடரை பார்க்கணும். இது வரைக்கும் இந்த வைரஸ் ரிலேட்டடா நாங்க பாக்குறது மைல்ட் சிம்டம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். பட் நம்ம கண்டிப்பா ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஸோ இந்த வைரஸை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம், மற்ற ரெஸ்பிரேட்டரி வைரஸை நம்ம எப்படி தடுத்திருக்கோமோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன ட்ரில் பண்ணினோமோ ஆர் எப்பவுமே ப்ரிவென்ஷன் இஸ் த கீ ப்ரிப்பேர்ட்னஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிவென்ஷன் எப்பவுமே பெட்டர். ஸோ ஹேண்ட் ஹைஜீன் மாஸ்க் போடுறது க்ரௌடட் கேதரிங்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது எல்டர்லி இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறவங்க பெட்டர் நமக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அவங்க கிட்டேந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது செல்ஃப் ஐசோலேட் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பா அவசியம். ஹேண்ட் ஹைஜீன் பண்ணுறது காஃப் எட்டிக்வேட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா இப்போ நம்ம அப்படியே காஃப் பண்ணும்போது எல்போஸ்ல காஃப் பண்ணுறது அது இல்லை அதை கவர் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்.